வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமை கேட்டுக்குங்க. 8 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் சிரமம். ஒரு சில கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும் அப்படின்னா தாராளமாக அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும், ஏதாவது லாபம் கிடைக்கும், ஏதாவது பலன் இருக்குது அப்படின்னா ஓகே தான். ஓகே, சரி. அந்த வகையில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது நான் தகவல் சொல்கிறேன். அடுத்து எம்மாதிரியான நிகழ்வு அப்படின்றது நான் தகவல் சொல்கிறேன். ஓகே, சரி. முதலாவது கவர்மெண்ட்டு தகவல். தமிழ்நாடு மற்றும் இந்தியா கவர்மெண்ட் டிஸ்கஷன். அதாவது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னே இருந்தோம்னா அப்படியே தான் இருக்கும். நம்ம தான் சரி செய்யணும். அப்போ தான் வல்லரசு நாடாக மாறும். வல்லரசு நாடாக மாறுறப்போ தான் நமக்கு நிறைய விஷயம் தோதாகும். அப்படின்றனால உழைப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, சரி. அந்த வகையில் என்ன தகவல் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி நிர்வாகம் அமைஞ்சதுக்கப்புறம் கட்டிட தொழிலாளர் நல சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயே ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்படும். அந்த அமைப்பில் எல்லாரும் உறுப்பினராக நீங்கள் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கான ஒரு அடையாள அட்டை வழங்கப்படும். ஓகே, அப்படின்னா தான் அந்த அடையாள அட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப், அதாவது ஊக்கத்தொகை வழங்கப்படும். அது இல்லாமல் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வழங்கப்படும். அது இல்லாமல் கல்வி கடன் வழங்கப்படும், நகைக்கடன் வழங்கப்படும். நிறையா ஸ்கீம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, உங்கள் ஃபேமிலியில் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். ஓகே, அப்படின்றப்போ நீங்கள் பதிவு செய்யணும். இந்த மாதிரி நான் ஒரு கட்டிட தொழிலாளர் சங்கத்தில் நான் இணைஞ்சிருக்கேங்க, அதுக்கான கவர்மெண்ட் ஆதாரபூர்வமான ஒரு அடையாள அட்டை அப்படின்றது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்வாங்க. அந்தந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு அடையாள அட்டை வழங்கப்படும். அந்த அடையாள அட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக உணவு இடைவேளை அப்படின்றது 1 மணி நேரம் வழங்கப்படுகிறது. ஓகே, அப்படின்னா அப்படின்றது மிகவும் அவசியம். ஆரோக்கியம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அதனால் தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா உழைங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லபடியான ஒரு வாழ்வை அமைச்சிக்குங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், உங்களோட நாடும் நல்லா இருக்கணும். அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் நிரந்தரமான ஒரு லாபம். ஓகே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு மட்டும் ஒரு லாபம் கிடைக்கிது அப்படின்றப்போ அந்த சமயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தகுடுதத்தான் அப்படி செய்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நிலையில் அது உங்களுக்கு நஷ்டமாக மாறும். ஓகே, இதுக்கு நிறையா பேர் உதாரணம் இருக்காங்க. ஓகே, அதனால் நன்மையான விதத்தில் நம்ம பயணிக்கிறப்ப தான் நமக்கு நிறையா விஷயம் நல்லதாக நடக்கும். ஓகே, சரி. அடுத்த தகவல் யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அப்படிங்க இப்படிங்க, ஆனாலும் ஒரு வகையில் எல்லோரும் ஒரு ஜாம்பிஸ் மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயம் தேவைப்படுது. ஓகே, அதனால தான் நரகம் சொர்க்கம் அப்படின்றதே இருக்குது. ஓகே, அப்போ அந்த ஆத்மாக்கெல்லாம் தேவையான நிலை அப்படின்றப்போ அது அவங்கவுங்க தனிநிலை. ஓகே, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் யாரும் வந்து கவர்மெண்ட்டை சார்ந்து வாழ மாட்டாங்க. ஏன்னா நிறையா வருஷம் வாழ்ந்ததுனால எந்த கவர்மெண்ட் வந்தால் என்னங்க, நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு. மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்ட்டை சார்ந்து வாழாமல் ஒரு தற்சார்பு வாழ்வியலை அமைச்சிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓகே, ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது. அது வந்து ஒரு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை. அதனால் ஒரு தலைவர் வந்து நமக்கு ஒரு முக்தி கொடுத்துருவார். ஒரு தலைவர் வந்துட்டு நமக்கு வந்து கிளாஸ் எடுப்பார். ஒரு தலைவர் வந்து நமக்கு எல்லா விதத்துலையும் தோல் செஞ்சு கொடுப்பாரு. ஒரு தலைவரால் நம்மளால் ஒரு வீடு கட்டிடுவோம். ஒரு தலைவரால் நமக்கு ஒரு மேரேஜ் நடக்கும். ஒரு தலைவரால் நமக்கு தேவையான வசதியெல்லாம் கிடைக்கும். ஒரு தலைவரால் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். இப்படி தான் அவங்களோட மனநிலையே இருக்குது. அதனாலே என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்கள பிடிச்சி நோண்டுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி நல்லா அமைஞ்சாங்க. ஆப்ரிகாம் லிங்கன், கென்னடி, அப்படி ஒரு சில பேர் தான். மற்றவங்களாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கும் ஒரு ஜாப் மாதிரி தான். ஒரு சில நேரத்தில் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலையை தோது பார்த்துக்குவாங்க. அதனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும்
எனக்கு எதாவது லாபம்னா தான் நான் வேலை செய்வேன். ஓகே. இப்போ யுஎஸ்ஏல எனக்கு வேலை செய்கிறதுனால எனக்கு அப்படியே ட்ரில்லியன் கணக்கில் கேஷ் கிடைக்கிது அப்படின்னா எனக்கு ஒன்றும் கவலை தெரிவிக்காது. அது சும்மா டைம் பாஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஆனாலுமே ஏதோ ஒரு விதத்தில் தோதாவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான். ஆனால் அதில் என்ன தகவல் அப்படின்னா லுக் பேஸ் ஒன் அவர்கிட்ட நான் ஒரு மன்னிப்பு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சோப்னாங்கி பற்றி நான் சொன்ன தகவல் எல்லாமே சரி தான். ஓகே. சரி, யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நானே உங்களை கூப்பிட்றேன், அவசரப்படாதீங்க. ஓகே. நான் ரெடின்னு சொன்னதோடனே உங்களுக்கான கிளாஸ் ஆரம்பிக்கப்படும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தோது பார்த்துக்கிறேன்னா எனக்கு நன்றி உணர்வாக இருக்கணும். ஓகே. சரி, நான் வேணால் ஏதோ தோது பார்க்குறேன். அடுத்து எலான் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தகவல் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆட்டோபயோகிராஃபி யோகி புக் இருக்குது, அதுக்கப்புறம் பகவத்கீதை இருக்குது, குரான் இருக்குது, அப்படிலாம் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, அது ஒரு விதத்தில் பதமாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எதிர்பார்க்குறாரு. அப்படின்னா அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, நான் கரெக்டாக என் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எலான் மாஸ்க் நினச்சிக்கிறாரு. ஆனால் அப்படி அவர் செய்யவே கிடையாது. அவர் என்றைக்கு அந்த வேலையை முழுமையாக செய்கிறாரோ அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வேலையை நான் சொல்லுவேன். அது வரைக்குமே அவருக்கு என்ன வேலை அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி யோகி, பைபிளு, அதுக்கப்புறம் குரானு, பகவத்கீதா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா புக்ஸ் சொல்லியிருக்கேன். அதுதான் வேலையே. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்யணும். ஓகே. ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது அசௌகரியமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1 மந்த்து லீவ் எடுத்துக்குங்க. ஓகே. சரி, யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன், அவசரப்படாதீங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல் உளவியல் டிஸ்கஷன். ஓகே. சரி, உளவியல் டிஸ்கஷனில் நமக்கு நிறையா கொஸ்டின் இருக்குது. அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்காக நான் பதில் சொல்கிறேன். முதலாவது ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின் அப்படின்னா சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கி பற்றின தகவல் எல்லாமே இன்டெலிஜென்ட் டீம் ரிப்போர்ட்லேருந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா சோப்பனாங்கியோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நரகத்திலேருந்து சோப்பனாங்கி தப்பிச்சு வந்துருச்சு. ஓகே. அதனால தான் அதோட மனநிலையே பார்த்திங்கன்னா இந்த பூலோகத்தை ஒரு நரகமாக மாற்றணும் அப்படின்றது அதோட நிலையே இருக்குது. அதோட ஆத்ம நிலையும் அப்படி தான், அதுக்கு உண்டான ஆவி நிலையுமே அப்படி தான் சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும். ஓகே. அடுத்து இந்த சோப்பனாங்கி எப்படிங்க நரகத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கும், அதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா இந்த பழைய கீர்த்தி சுரேஷ்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்க. அவங்க உண்மையாலுமே தெய்வீக நிலையா? தெய்வீகம் நிலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே போய் தெய்வீக நிலை? அவங்கவுங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தியானம், யோகா, மெடிடேஷன் அப்படியே பண்ணுறான். அவங்களுக்கே தெய்வீக நிலை அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. இதுக்கெல்லாம் செட் ஆகுமா தெய்வீக நிலை? அதனால் செட் ஆகலை. அப்போ எப்படிங்க அந்த கான்செப்ட்டு தோதாச்சு அப்படின்னா காட் முருகனோட நிலையில் அந்த களவியல் மேக்னட்டிக் ஃபோர்ஸில் அவங்க ஒரு தெய்வீக நிலை மாறிட்டாங்க. அது எப்படி கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஒரு அண்டா நிறையா பால் இருக்குதுன்னு வச்சிங்க. அந்த பால் இருக்கிறப்போ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கலந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியானது பாலாக மாறிடும். ஓகே. அந்த மாதிரி முருகனுடைய நிலையானது ஒரு தெய்வீக நிலை. அது ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டர் மாதிரி. இந்த விஷ்ணுவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த வைகுண்டம்லாம் போய்ட்டு போனீங்கன்னா நீங்கள் டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி சிவனோட நிலையில் போனீங்கன்னா கூட அப்படியே ஒரு ரசனையாக இருக்கும், அப்படியே ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் காட் முருகன். சொல்லப்போனால் ஒரு ஐயர் கேரக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த ஐயருங்கெல்லாம் எப்படி ஒரு சாஃப்டாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே. ஆனால் இதில் நான் பேசுகிறப்ப நிறையா விதத்தில் மிங்கிள் ஆவாங்க. ஆனால் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமே நான் தனியாக தான் பதில் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா அப்போ தான் சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே. அப்படின்றப்போ இந்த காட் முருகன் போரில் ஜெயிச்சார், அந்த சம்பவம்லாம் நடந்துச்சு, அது ஓகே. ஆனால் யதார்த்த ரீதியாக ரொம்ப கொஞ்சம் ஓரளவு சாஃப்ட் கேரக்டர் மாதிரி தான் கான்செப்ட்டு. ஆனால் இந்த சோப்பனாங்கி அப்படி கிடையாது. நரகத்துலேருந்து வந்ததுனால அவங்க தெய்வீக நிலைக்கு அப்படி ஆப்போசிட்டு. கடவுள்லாம் பிடிக்காது, ஐயனார்னா பிடிக்காது, சாமி கும்பிட்றதுனா பிடிக்காது, தியானம் செய்கிறதுனா பிடிக்காது, ஒரு கெடா வெட்டுறதுனா பிடிக்காது. ஏன்னா அவங்களோட அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆத்ம நிலை அந்த மாதிரிலாம் இருக்குது. அது நரகத்தில் தண்டனை வாங்கிட்டு இருந்த ஒரு கேரக்டரு. ஒரு நாள் என்ன நடந்துச்சு, கீர்த்தி சுரேஷுக்கு ஏதோ ஒரு எரர் ஏற்படவும் அது ஏதோ ஒரு விதத்தில் தன்னோட தெய்வீக நிலையை பயன்படுத்தி நரகத்துக்கு உண்டானிலேருந்து ஒரு நபரை கூட்டிகிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தவும் அந்த கேரக்டரு பூலோகத்துக்கு வந்துருச்சு. பூலோகம் வந்தது உடனே அது தன்னைத்தானே வெளிப்படுத்திக்காமல் 2-3 படம் சாவித்திரின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஒரு சாவித்திரி படம் நடிச்சிடலாம், கொஞ்சம் விருது வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் ஓடிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு எல்லா வகையிலும் எரரு. ஓகே. இன்றைக்கி வரைக்குமே அந்த எரர் தொடருது. ஓகே. அதனால்
யதார்த்த ரீதியாக என்ன ட்ரிக்ஸு அப்படின்னா, சோப்பு நாங்கள் நினைக்கிற மாதிரி டெய்லியும் பட்டு புடவை கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். மெட்ராஸுக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது. விடியங்காலத்தில் 12 மணிக்கே கூட நைட்டி போட்டுக்கிட்டு பல்லு விளக்காமல் அப்படியே மல்லாக்கா படுத்துக்கிட்டு சரக்கு சாப்பிட்டு அந்த மயக்கத்திலே தான் இருக்கும். ஓகே, சும்மா அப்படியே ஒரு போஸுக்கு அப்படின்ற மாதிரி தான்